ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் ஓசை. நான் அம்பிகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஒரு 2 days விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சண்டே மண்டே 2 daysக்குள்ளான விலாக் தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து போட கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தனால என்னால் எடிட் பண்ணி போட முடியல. இது வந்து சண்டே மார்னிங் ஒரு 7:30க்கு தான் எழுந்திரிச்சு காலையிலே டீ போட்டுட்டு அத்தைக்கெலாம் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா டீ போடும்போதே பாலெல்லாம் அப்படியே வந்து ஸ்டவ்வில் கொட்டிடுச்சு. அதனால் சரி மொத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். டீ போட்டு கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன். பசங்களை கிளாஸுக்கு அனுப்பிட்டு வரும்போதே கொஞ்சம் வந்து திங்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. சரி ப்ரெட்டு, முட்டை, அதுக்கப்புறமா வந்து நெல்லிக்காய் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். சரி அதையும் வாங்கிட்டு வந்தாங்க. சரி அடிக்கடி கொஞ்சம் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி எல்லாமே வந்து ஒரே நாள் பண்ண வேண்டாம், நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து பாதி தான் நான் எடுத்துகிட்டு காலையிலே வந்து சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை மாவு இருந்துச்சு, தோசை மாவு செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு வந்து ப்ரெட்டு பார்த்ததும் ப்ரெட் டோஸ்ட் போட்டுட்டு சிக்கன் வச்சு சாப்பிட்ணும் எனக்கு அப்படி வந்து ஆசை வந்துடுச்சு. அதனால் நான் எனக்கு மட்டும் அப்படி நான் ரெடி பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து சிம்பிளான கிரேவி தான் வைக்கிறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் சிக்கன் மசாலா மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா மசாலா நான் சேர்த்துக்கல. லாஸ்ட்டாக கொஞ்சமாக தயிர் மட்டும் கலந்துக்கிட்டு மேலே வந்து கரம் மசாலா போட்டு இறக்கிட்டேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப கிரேவி வந்து கட்டியாக வச்சுட்டு நம்ம வந்து ப்ரெட்டு அதுக்கப்புறமா தோசைக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சிக்கன் கிரேவி ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு ப்ரெட் டோஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ளெயின் ஆம்லேட்டு தான் நான் போட்டிருந்தேன். ஸோ அதை வச்சு சாப்பிட்டுட்டு என்னோடய வேலையை நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கெல்லாம் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாங்க. அதனால் வந்து காலையிலே நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு சமையல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் வேறு இருந்துச்சு. அதனால் சாப்பிட்டு முடிச்சவும் பசங்களும் வந்துட்டாங்க. வரும்போதே ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு வில்லேஜ் மில்க்லேருந்து வாங்கிட்டு வந்தோமா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை கேட்டேன். அவங்க எனக்கு தோசை போதுமா அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு தோசையும் பசங்களுக்கும் அதுவும் போட்டு இது வந்து மார்னிங் ரொட்டீன் அப்படியே முடிச்சுட்டு மதியமும் அதே சிக்கன் வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock வந்து மாவு அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு நைட்டு மாவும் அரைச்சி வச்சு அந்த டைம் வந்து அப்படியே அன்றைக்கி நைட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அதாவது மண்டே அன்றைக்கி வந்து ரம்ஜான் ஃபெஸ்டிவல். ஸோ கொஞ்சம் வந்து இன்றைக்கி ரெசிபீஸ்லாம் கொஞ்சம் நிறைய பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். நேற்றுக்கு நைட்டு வந்து மாவு அரைச்சி வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். சரி இருந்தாலும் நான் கொஞ்சம் மறந்துடுவேன், கொஞ்சம் ஞாபகம் இல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு தான் நான் வந்து வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா மாவு எல்லாமே ஓவராக வந்து பொங்கி அப்படியே பிளேட்டில் இதாகிடுச்சு. சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காலையிலே பார்த்திங்கன்னா இட்லியும் சாம்பார் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து மதியம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படிங்கிறத காலையிலே கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் காலையில் வந்து இட்லி பசங்கிட்ட கேட்டோம் சாம்பார் ஓகேவா அப்படின்னா சரி ஓகேம்மா சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. இட்லியும் சாம்பாரும் வச்சுட்டு சாம்பார் வந்து சிறுபருப்பு அதுக்கப்புறமா துவரம்பருப்பு போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பசங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிட்டப்புறம் அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினச்சேன். சின்ன பையன் வரையன் தான். சரி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் துணிலாம் வந்து மிஷினில் போட்டிருந்தேன். ஸோ அதை கொண்டு மொட்டை மாடியில் காய போட்டுடலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்படியே காய போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து செடி பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் தண்ணி இப்போ வந்து நமக்கு ரொம்ப வெயில் வந்துடுச்சு. அதனால் காலையிலே சாயங்காலம் 2 நேரம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். மேலே கொஞ்சம் பூக்கள்லாம் பூத்துருந்துச்சு. இந்த பிச்சி பூ அதுக்கப்புறமா ரோஸு எல்லாமே பூத்துருந்தேன். எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப செடியை வந்து நல்லா தண்ணி விட்டு நம்ம பராமரிக்கணும். ஏன்னா நமக்கே வந்து சம்மர்னாலே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, நம்மளாலே தாக்க முடியல. இந்த செடிகளுக்கும் நிறைய தண்ணி ஊற்றணும். காலையில் சாயங்காலம் 2 நேரம் ஊற்றினா தான் அது தப்பிக்க முடியும், அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ரோஸில் வந்து இது வந்து பட்டன் ரோஸ் நிறைய மொட்டு வச்சுருக்கு. சரி இது வெயிலில் வந்து வாடி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் பார்த்து தான் இதை பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே வந்து மணி பிளான்ட்டு, இது வந்து கத்திரிக்காய் செடி, இது வந்து புதுசாக இப்போ வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரம்ப இலை, இன்றைக்கி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணனால நம்ம வீட்டில் ரம்ப இலை செடி நிற்கிது. இது வந்து பிரியாணிக்கு ரொம்ப வாசனை கொடுக்கும். இப்போ நம்ம நான்வெஜ் என்ன செஞ்சாலும்
இதை வந்து நம்ம போடும்போது நம்ம எப்படி அந்த பிரியாணி எல்லாம் நல்லா வாசனை கொடுக்குமோ அதை விட டபுள் ஸ்ட்ராங்கு கொடுக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த இலை தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நான் ஊர்லேருந்து வரும்போதே எடுத்து வந்திருந்தேன். ஸோ அதையும் எடுத்துகிட்டு இப்போ நமக்கு வந்து பிச்சிப்பூ வந்து சீசன் கிடையாது, ஆனால் மல்லிகைப்பூ வந்து நமக்கு சீசன். இனி வந்து நல்லா பூக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த காஞ்சி போன கிளையெல்லாம் நம்ம ஒடிச்சு விட்டுட்டு நம்ம 2 வேளையும் நல்லா தண்ணி விட்டோன்னா நல்லா பூ பூக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே துணியெல்லாம் காய போட்டுட்டு அந்த ரம்பையில் படிச்சுட்டு வந்தேன்னா அதையும் எடுத்துகிட்டு பூக்களை மட்டும் சாமிக்கு ஈவினிங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்படியே பசங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சின்னவனை மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்துருந்தேன் வெளியே. சரி, கொஞ்சம் பிரியாணி ரைஸ் வாங்க வேண்டியது, அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வந்ததுமே உடனே வந்து சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 12:30 ஆகிடுச்சு. எப்படியும் ஒரு 2 o'clock நம்ம சாப்பிட்ணும்ல, அதனால் வந்து சீக்கிரமாகவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே வேகமாக செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ரம்ஜான் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறனால எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த நோம்பு கஞ்சி செய்யணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க இஃப்தாருக்குலாம் ரெடி பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த கடல் பாசி வச்சு புட்டிங்லாம் ரெடி பண்ணுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த ஜெல்லிலாம் ரெடி பண்ணி செய்யணும் அப்படின்னு தான் ஒரு பிளான் பண்ணி நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜெல்லி வந்து நம்ம ரெடிமேடு மிக்ஸே வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் ரெடிமேடு மிக்ஸ் வாங்கி எல்லாமே செட் பண்ணிட்டேன். பட் என்ன எங்கள் பையன் வந்து அவ்வளோத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாமே கொட்டி போயிடுச்சு. ஸோ அது வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த நான் என்ன பண்ணிட்டேன், அகர் வச்சு புட்டிங் செய்யலாம், தேங்காய் பால் புட்டிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒவ்வொரு வேலையும் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணி அது தம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நோம்பு கஞ்சி செய்யறதுக்கு சைடில் வச்சுட்டு நோம்பு கஞ்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து சிக்கன் 65க்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். மசாலா எல்லாமே ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். சிக்கன் 65 நம்ம ஆல்ரெடி நம்ம எப்படி பண்ணுவோம், நார்மலாக மிளகாய்த்தூள் தனியாத்தூள் போட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பக்கமாக நான் வந்து ஜெல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, எல்லாமே வந்து பசங்க வந்து தட்டி விட்டுட்டாங்க. அதனால் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அகர் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நம்ம தேங்காய் பால் வச்சு புட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து அகர் வந்து இதான் அகர் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு 10 கிராம் எடுத்து இதை வந்து தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகர் தான் சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்து ஃபஸ்ட்டு அகர் நல்லா கரைஞ்ச பிறகு தான் நம்ம சுகர் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஆற விட்டுக்கலாம். அது ஆறிட்டே இருக்கும்போது இங்கேயும் நமக்கு நோம்பு கஞ்சும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நோம்பு கஞ்சிக்கு வந்து கடைசியில் வந்து நம்ம தேங்காய் பால் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நோம்பு கஞ்சி ரெடி ஆயிரும். ஸோ இதை ஆல்ரெடி நான் வந்து ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், வேணால் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் அகர் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கணும். அப்படியே நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டே நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி ஆறுனதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி சிலிக்கான் மோடில் வந்து நம்ம ஊற்றி வச்சு அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லை அப்படியே வெளியே வச்சா கூட நல்லா செட் ஆயிரும். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா பிரியாணி, நோம்பு கஞ்சி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் ரைத்தா ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறமா ஐஸ்கிரீம் வந்து நேற்று வாங்கி வச்சுருந்துச்சு. ஸோ அதுவும் எல்லாமே வச்சு மதியம் ஒரு நல்ல லன்ச் வந்து உண்மையாகவே சாப்பிட்டு திருப்தி இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு பான் சாட், அதாவது வெத்தலை வச்சு ஒரு நல்ல பான் சாட் தான் ரெடி பண்ணேன். இந்த ரெசிபி நான் இன்னும் ஷேர் பண்ணல, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். அது மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ்லாம் சாப்பிட்டோன்னா அது வந்து எடுத்துக்கிறது அவ்வளோ ஒரு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கள் பசங்களுக்கு பிடிக்காதோ அப்படின்னு நினச்சேன், பட் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணுவேன், நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறமா இந்த நம்மளோட புட்டிங்க ரெடி ஆகிடுச்சு. அதையும் சாப்பிட்டு முடிச்சு இந்த நாள் ரொம்ப நல்லா போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.